2023 ஆண்டு மார்ச் மாதம் ஆரம்பமான 48 மாத கால நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தினூடாக இலங்கைக்கு இதுவரை $2.4 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல், பொது நிதியை வலுப்படுத்துதல், வெளிநாட்டு கையிருப்பை மீள கட்டி எழுப்புதல், கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் ஆகியன நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். கடந்த காலத்தில் இலங்கை வெளிப்படுத்திய பொருளாதார முன்னேற்றம் சிறந்த மட்டத்தில் உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. 2025 டிசம்பர் இறுதிக்குள் நிர்ணயிக்கப்பட்டிருந்த பல இலக்குகள் எட்டப்பட்ட போதிலும் புதிய வெளிநாட்டு கொடுப்பனவு பற்றாக்குறையை தவிர்த்தல், இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் உள்ளிட்ட சில நிபந்தனைகளை இன்னும் பூர்த்தி செய்ய முடியவில்லை எனவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. வெளிப்புற காலநிலை காரணிகளால் எதிர்காலத்தில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டைகள் ஏற்படலாம் எனவும் சர்வதேச நாணய நிதியம் எச்சரித்துள்ளது. தித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை புனரமைப்பதற்காக அரசாங்கம் மேலதிக செலவினங்களை ஏற்க வேண்டியுள்ளதால் 2026 ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி 3% குறைவடையும் என எதிர்பார்ப்பதாகவும் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிசக்தி விலை அதிகரிப்பினால் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் எனவும் சுற்றுலா வருமானம் குறைவடைவதால் வெளிநாட்டு கையிருப்பு பாதிக்கப்படலாம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்வதற்கு விலை மட்டங்களை கட்டுப்படுத்துவது, மாற்று விகிதத்தை நிகழ்வுத்தன்மையுடன் பேணுவது, படிப்படியாக இறக்குமதி கட்டுப்பாடுகளை நீக்குவது என்பன முக்கியமானவை எனவும் சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது.